வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக இருக்கின்றது என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். உண்மையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களும் அந்த திராவிட இயக்கங்களுக்கு சாதகமாக அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஊடகங்களும் மத்திய அரசினுடைய பல நல்ல திட்டங்களை, பல நல்ல அறிவிப்புகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாமலேயே பார்த்துக் கொள்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்திற்கு சாலை விபத்துகள் மிக மிக அதிகமாக நடக்கின்றது. கடந்த 2024 மட்டும் 4,80,000 சாலை விபத்துக்கள் இந்தியா முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. அதுல கிட்டத்தட்ட 1,77,000 பேர் பாதிக்கப்பட்டவர்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 67,526 விபத்துக்கள் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது 2024 மட்டும். அதுல உயிரிழப்புகள் 18,446, அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 பேர். இந்த மாதிரியான சாலை விபத்துக்கள் ஏற்படும் பொழுது அதுக்கு உயிரிழப்பு ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது சரியான நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்காமல் இருப்பதுதான். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். பாதிக்கப்பட்டவங்களை உடனடியா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய பொதுமக்கள் பயப்படுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போலீஸ் என்கொயரி வரும், போலீஸ் நம்மளை அலக்கழிக்கும், நம்ம மேல கேஸ் போடுவாங்க, நம்மளை பத்தி அதிகமா தூண்டி துருவி விசாரிப்பாங்க, அல்லது மிரட்டி காசு வாங்குவாங்க. இந்த பயம் எல்லாம் இருந்தது மக்களுக்கு. அதனாலேயே நிறைய பேர் விபத்துக்களை வெறும் பார்வையாளராக நின்று பார்த்து விட்டு மனதால் அனுதாபம் தெரிவித்து விட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இதை மத்திய அரசு மிக தெளிவாக புரிந்து கொண்டது. அதனாலதான் 2026 உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு வழிகாட்டுதலின்படி 2019 குட் சமாரிட்டன் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அதாவது உயிர் காக்கும் திட்டம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினது. இந்த சட்டப்படி விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நிறைய பாதுகாப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்தது. ஒருத்தர் விபத்துல பாதிக்கப்பட்டார்னா அவரை கொண்டு போய் யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணார்னா முதல் விஷயம் அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றவருடைய பேரை கேட்கக்கூடாது, அவருடைய அட்ரஸை கேட்கக்கூடாது, அவருடைய சுய விவரங்களை கேட்கக்கூடாது. மிக குறிப்பா அட்மிஷன் சார்ஜஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு எந்த கட்டணத்தையும் கேட்கக்கூடாது. இது முக்கியமானது. அடுத்தது, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த அட்மிட் பண்ணக்கூடியவர்கிட்ட எந்த விதமான விவரங்களையும் கேட்கக்கூடாது. அவர் விருப்பப்பட்டா மட்டும்தான் சாட்சியா அவரை பயன்படுத்தலாம். அவர் மேல எஃப்ஐஆர் போடுறதோ அல்லது அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூப்பிடுறதோ அல்லது அவர்கிட்ட சுய விவரங்களை எல்லாம் கேட்கறதோ இதையெல்லாம் செய்யவே கூடாது. ஒருவேளை ஒரு மருத்துவமனையும் ஒரு காவல் அதிகாரியும் இதையெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க மேல சட்டப்படி வழக்கு தொடர முடியும் அப்படின்றத இந்த குட் சமாரிட்டன் ஆக்ட்ன்றது சொன்னது. 2020 இது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குது. 2020 இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த மாதிரி விபத்துல பாதிக்கப்பட்டவங்களை ஒருத்தர் கொண்டு போய் அட்மிட் பண்ணார்னா அவருக்கு மருத்துவ உதவியை ஏற்படுத்தி கொடுத்தார்னா அவருக்கு 5,000 ரூபாய் மத்திய அரசு சன்மானமாக பரிசாக கொடுத்து கொண்டிருந்தது. இப்ப 2026 அந்த 5,000 ரூபாயை 25,000 ரூபாயாக உயர்த்தி மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். ஒருத்தர் விபத்துல பாதிக்கப்பட்டார்னா அந்த விபத்துல பாதிக்கப்பட்டவரை மீட்டு அவருக்கு மருத்துவ உதவி கொடுத்தால், மருத்துவமனையில கொண்டு போய் அனுமதித்தால் அல்லது அட்மிட் பண்ணா அவருக்கு 25,000 ரூபாய் ரிவார்டு கொடுக்கணும்னு மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமான விபத்துக்கள், மிக கோரமான விபத்துக்கள், இல்ல ரொம்ப சிக்கலான விபத்துக்கள்ல இருக்கிறவங்களை மீட்டு கொண்டு போறவங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு சிறந்த சேவகர் அவார்டு கொடுத்து 1,00,000 ரூபாய் பரிசும் கொடுக்குது. இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஊடகமும் சொல்லவில்லை, எந்த அரசியல் கட்சிகளும் இதை பற்றி பேசவில்லை. குறிப்பாக சட்டமன்றத்திலோ அல்லது அரசு அலுவலகங்களிலோ எதிலையுமே இதுக்கான அறிவிப்போ அல்லது விவாதமோ எதுவுமே நடத்தப்படவில்லை. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அத்தனை மாநிலங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு சலுகை. தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, தெரியக்கூடாது என்று திராவிட இயக்கங்களும் திராவிட இயக்கங்களுக்கு ஆதரவாக நிற்கின்ற தமிழ் ஊடகங்களும் முற்றிலுமாக மறைத்து விட்டன. இது மத்திய அரசினுடைய தவறா, தமிழக அரசினுடைய தவறா?
அடுத்ததாக ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து, இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நியாய சேது என்ற பெயரில் ஒரு சட்ட உதவி மையத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த சட்ட உதவி மையம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான சட்ட உதவிகளையும் இலவசமாக தரக்கூடியதாக இருக்கும். இதை வாட்ஸ்அப் மூலமாவோ அல்லது இன்ஸ்டாகிராம் மூலமாவோ அல்லது நியாய சேது ஆப் மூலமாவோ நாம ஆக்சஸ் பண்ணலாம், நாம தொடர்பு கொள்ளலாம். நமக்கு ஏற்படக்கூடிய சட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு வழக்கறிஞரை தேடி போக வேண்டும், நீதிமன்றத்துக்கு போக வேண்டும், இல்ல சட்ட உதவி மையத்தை தேடி போக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கும். இது எல்லா சூழ்நிலையிலும் பொதுமக்களுக்கு சாதகமா இருக்காது. பல சந்தர்ப்பங்கள்ல அவங்களால வெளியில வர முடியாத சூழ்நிலையில கூட சட்ட உதவி தேவைப்படும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, திடீர்னு 4 போலீஸ்காரங்க வராங்க, என்ன காரணம்னே தெரியாது, கைது பண்ண வராங்க. இந்த சமயத்துல என்ன சட்ட உதவி தேடுவது என்பது மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டா, நம்முடைய சட்டங்கள் எல்லாம் மிக தெளிவாக இருக்கிறது, மிக சிறப்பாக இருக்கிறது, சட்ட புத்தகங்களில் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்துகின்ற அத்தனை அரசு ஊழியர்களுக்கும் 20-10% கூட 20%-10% கூட சட்டம் அவர்களுக்கு தெரியாது. அவங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை பற்றிய சட்டங்களே அவங்களுக்கு தெரியாது. அரசு ஊழியர் என்றவுடன் ஏதோ வானளாவிய அதிகாரம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லா செயல்களையும் செய்யறாங்களே தவிர சட்டத்துக்கு உட்பட்டு எதுவுமே கிடையாது. ஒரு சுலபமான உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு காவல் அதிகாரி ஒருத்தரை கைது செய்யறதுக்கு வர்றதா இருந்தா வந்த உடனே அவருக்கு அரெஸ்ட் மெமோ கொடுக்கணும், அரெஸ்டுக்கான காரணத்தை சொல்லணும், யார் கம்ப்ளைண்ட்னு சொல்லணும். ஆனா எந்த இடத்துலயும் இதெல்லாம் சொல்றது இல்ல. அந்த இடத்துல அந்த காவல் அதிகாரி தான் குற்றவாளியா இருக்காரு சட்டத்தின் முன்னால. ஆனால் பொதுமக்களுக்கு சட்ட உதவி இல்லாததுனால அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு தெரியறது இல்ல. இதை உணர்ந்து கொண்ட மத்திய அரசு நியாய சேது என்ற பெயரில் ஒரு சட்ட உதவியை ஏற்படுத்தி இருக்கிறது. 7217711814 இந்த எண் உள்ள வாட்ஸ்அப் இணைப்பிற்கு நம்மளுடைய தகவலை நாம தெரிவித்தால் நமக்கு தேவையான சட்ட உதவிகளை மத்திய அரசு இலவசமாக தொலைபேசி வழியாக கொடுக்கிறது. இந்த தகவல் இன்று வரையிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் அரசின் மூலமாகவோ ஊடகங்கள் மூலமாகவோ சென்று சேரவில்லை. இந்த தகவல் தெரிந்தால் சட்ட உதவி பெறுவது மிகவும் எளிமையாக இருக்கும். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, சிவில் கேஸா இருந்தாலும் சரி, கிரிமினல் கேஸா இருந்தாலும் சரி, லேண்ட் டிஸ்பியூட்னு சொல்லக்கூடிய நிலம் சார்ந்த வழக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது கார்ப்பரேட் சட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நியாய சேது ஆப் மூலமா நம்ம தொடர்பு கொண்டோம்னா நமக்கு சட்ட உதவிகள் கிடைக்கும். இது மத்திய அரசு கொடுத்திருக்கிற வசதி. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் எல்லா இடத்திலையும் பல நிகழ்வுகள் மூலமாக இதை விளம்பரப்படுத்தி இருக்கிறாங்க, வெளியே தெரிய வச்சிருக்காங்க. ஆனால் இன்று வரை தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை பற்றி தெரியாது. இதற்கு காரணம் ஊடகங்கள் தெரிவிக்க முன்வரவில்லை. அதே போல 14567 என்ற எண்ணிற்கு வயது முதிர்ந்தவர்கள், முதியோர்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தெரிவித்தால் அது மருத்துவ உதவியாக இருந்தாலும் சரி, சட்ட உதவியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விதமான ஆலோசனையாக இருந்தாலும் சரி, இலவசமாக முதியோர்களுக்கான ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு. இதையும் மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருக்கு. முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும், சிக்கல்களுக்கும், வெளியிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளுக்கும் உதவி தரக்கூடிய வகையில இந்த ஒரு ஹெல்ப்லைனை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதுவும் மத்திய அரசினால் ஏற்படுத்தப்பட்ட நல்ல ஒரு திட்டம் தான், நல்ல அறிவிப்பு தான். இதுவும் தமிழக மக்களுக்கு தெரியவில்லை. இதற்கு காரணம் என்ன? மத்திய அரசு கொடுக்கின்ற அத்தனை திட்டங்களையும் அத்தனை அறிவிப்புகளையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். மோடி எதிர்ப்பு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு என்ற ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு தமிழக மக்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய, மத்திய அரசின் மூலமாக கிடைக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களையும் தடுத்து கொண்டிருப்பது யார்? திராவிட இயக்கங்களும் திராவிட இயக்கத்தை சார்ந்த ஊடகங்களும் தானே. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் பொருந்துகின்ற வகையிலே, அனைத்து மாநில மக்களும் பயன்படுத்துகின்ற வகையிலே தான் திட்டங்களை அறிமுகப்படுத்துகின்றார், கொடுக்கின்றார். அதை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டியது அந்தந்த மாநில அரசுகளுடைய உரிமை, அவர்களுடைய பொறுப்பு. அதை செய்யாமல் விட்டுவிட்டு மத்திய அரசை குறை கூறுவது என்பது காரணமற்ற, நியாயமற்ற ஒரு செய்கையாய்த்தான் தெரிகிறது. வணக்கம்.